ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் லுக்கில் வந்து இப்போ எனக்கு இருக்கும். ஜஸ்ட்டு 3Dயில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுற பிக்கை பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ ரூம் ஆப். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்ல உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டிரான்ஸ்ஃபர்னு இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே ஸ்போர்ட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் மொபைலில் சேரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே ஒன் பண்ணால் நீங்கள் பேஜ் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் ஹைட் மோஷன் இன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் போயிட்டு செலக்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா V1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்களில் போயிட்டு ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணல போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹைட் மோஷன் ஆப் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட்டிங்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிங்க இன்புட் பண்ணிக்கங்க. ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் தனியாக அதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இந்த ப்ரீஷீட்டுக்கான QR கோடு வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 ஸ்டெப்பு சொன்னாலே ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டெப்பு முடிச்சாச்சுட்டுங்க. இப்போ ஜஸ்ட் இதில் இருக்கிற பிக்கு பதிலாக உங்களுடைய பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இந்த கவர்மேஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு பிக் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு இந்த ஸ்டார் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் பேஜ் பிக் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு உங்கள் வரலாறுல மூவ் பண்ணி உங்களோட பிக்கு இதில் எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ கரெக்டாக பொறுமையாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்க. ஏன்னா இதில் பிக்கு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணால் தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பிக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். அதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த பிக்குக்கு பதிலாக உங்களுடைய பிக்கை ஜஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே எஸ்ஓ பட்டனை கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணாக்க அந்த வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்பவே மாசாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.